இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. நான் ஒத்துக்கல. இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? ஒத்துக்கொள்ளுதல். In English, agree. I agree. நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் ஒத்துக்கல. I don't agree. I don't agree. அவன் ஒத்துக்கல. எப்படி சொல்வோம்? அவன் ஒருமை சிங்குலர் எஸ். அப்போ எஸ் வடிவ வினைச்சொல் பயன்படுத்த வேண்டும். எப்படி சொல்வோம்? He doesn't agree. He doesn't agree. அவள் ஒத்துக்கல. எப்படி சொல்வோம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Very good. Don't என்பதை பயன்படுத்தாமல் நாம் சொல்ல முடியாதா? சொல்ல முடியும். அப்படி சொல்ல வேண்டுமானால் எங்களுக்கு agree என்பதனுடைய எதிர்ச்சொல் opposite word எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். What is the opposite word of agree? Well done. Disagree. இப்போ சொல்லி பார்ப்போமா? I disagree. I disagree. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I disagree. அவன் ஒத்துக்கல. எப்படி சொல்வோம்? Disagree என்பதன் சிங்குலர் எஸ் வடிவ வினைச்சொல் என்ன? Disagrees. He disagrees. He disagrees. அப்போ அவள் ஒத்துக்கல. அவள் ஒருமை சிங்குலர் எஸ் வடிவ வினைச்சொல். She disagrees. She disagrees. Say with me. She disagrees. வினாவாக கேட்டு பார்ப்போமா? I don't agree. நான் ஒத்துக்க மாட்டேனா? Don't I agree? Don't I agree? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Don't I agree? இதுவே disagree வச்சு கேட்டு பார்ப்போம். Do I disagree? Do I disagree? Again, do I disagree? அப்போ அவன் ஒத்துக்க மாட்டானா? எப்படி கேட்கலாம்? Well done. He doesn't agree. அவன் ஒத்துக்க மாட்டான். அவன் ஒத்துக்க மாட்டானா? Doesn't he agree? Doesn't he agree? இதுவே வேற எப்படி கேட்கலாம்? Does he disagree? Does he disagree? Does he disagree? Well done. இப்போ அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்களா? எப்படி கேட்கலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Well done. வேகமா போ. லேட்டாக வேகமா போ. எப்படி சொல்வோம்? Very good. Go fast. Go fast. அப்படின்னா மெதுவாக போ. எப்படி சொல்வோம்? Very good. Say with me. எங்கூட சொல்லுங்க. Go slow. Go slow. Go slow. அப்படின்னா வேகமா வா. எப்படி சொல்லலாம்? Very good. Come fast. Come fast. வேற எப்படி சொல்லலாம்? Come quick. Come quick. மெதுவாக வா. சின்ன பிள்ளைங்க அவசரப்பட்டு வர போனா விழுந்தடிச்சிருவாங்க இல்லையா? அப்ப மெதுவா வா. Come slow. Come slow. நான் சாப்பிட்டேன். முடிந்து விட்டது செயல். அப்போ என்ன செய்ய வேண்டும்?
இறந்த கால வடிவத்தில் சொல்ல வேண்டும் இல்லையே. சாப்பிடுறது eat, அதனுடைய இறந்த கால வடிவம் என்ன? ate. அப்போ நீங்களே சொல்லுங்க. Very good. I ate. I ate. இதுவே நான் சாப்பிடவில்லை. எப்படி சொல்வோம்? Superb. I didn't eat. I did not eat. I didn't eat. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I didn't eat. நான் சாப்பிட்டேனா? எப்படி கேட்கலாம்? நான் சாப்பிட்டேன். I ate. நான் சாப்பிட்டேனா? Did I eat? Did I eat? Did I eat? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Did I eat? இதுவே அவன் சாப்பிட்டானா? எப்படி கேட்கலாம்? இறந்த காலம், நடைபெற்று முடிந்த செயல், எங்களுக்கு ஒருமை, பன்மை, நான், அவர் என்ற வேறுபாடு எதுவுமே இல்லை. பயப்படாம பயன்படுத்தலாம். அப்ப எப்படி வரும்? Very good. Did he eat? அவ்வளவுதான். Did he eat? அப்போ உடனடியா அவள் சாப்பிட்டாளா? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Well done. நான் சாப்பிடவில்லையா? எப்படி கேட்போம்? நான் சாப்பிடவில்லை. I didn't eat. சாப்பிடவில்லையா? Very good. Didn't I eat? Didn't I eat? அப்போ அவன் சாப்பிடவில்லையா? Well done. Didn't he eat? Didn't he eat? மறுபடியும் உடனடியாகவே கமெண்ட்ல அவர்கள் சாப்பிடவில்லையா? எப்படி கேட்போம்? இப்பவே சொல்லுங்க. Well done. யாராவது கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்புறம் என்ன நடந்துச்சு, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்போம். எப்படி கேட்கலாம்? Then what? Then what? ஏதாவது ஒன்று எப்போ என்று கேட்க போறோம். பிறகு எப்போ எப்படி கேட்கலாம்? Well done. Then when? Then when? அதை விட்டு விடு. ஏதாவது ஒன்று கஷ்டமா இருக்குன்றாங்க, இல்லாட்டிக்கு தேவையான ஒன்றை செய்துட்டு இருக்கிறாங்கன்னா என்ன சொல்லுவோம்? அதை விட்டு விடு. எப்படி சொல்வோம்? Very good. Leave it. Leave it. வேற எப்படி சொல்லலாம்? Let it go. Let it go. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Let it go. Let it go. எதற்காக? எப்படி கேட்போம்? For what? For what? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. For what? யாராவது எதையாவது உங்களை செய்ய சொன்னா, அல்லாட்டி இப்ப முதல்ல பார்த்தோம் என்ன விட்டு விடன்றாங்க, அப்ப நாங்க திருப்பி கேட்போம் for what? வாகனம் வேகமா போய்கொண்டிருக்குது, உங்களுக்கு என்னது வேகத்தை குறைக்க வேணும் போல தோன்றது, என்ன சொல்வோம்? வேகத்தை குறை. Very good. Slow down. Slow down. Again, slow down. அப்போ வேற விதமா சொல்ல முடியாதா? சொல்லலாம். How else we can say reduce speed? Reduce speed. Again, reduce speed. சுற்றி பாருங்கள். சுற்றிலும் பார்க்க சொல்றோம். எப்படி சொல்லலாம்? Very good. Look around. Look around. இதையே மேலே பார். எப்படி சொல்லலாம்? Look up. Look up. கீழே பார். Well done. Look down. Look down. அங்கே பார். Look there. Look there. அப்படின்னா இங்கே பார் எப்படி சொல்லலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Very good. அவனை பார். Look him அப்படி சொல்லலாமா? இல்லை. நாம் ஒரு ஆளை அல்லது ஒரு பொருளை பார்க்க சொல்லும் போது அதனில் மறைந்திருப்பதென்ன? அதை கவனித்து பார் என்பது அதன் அர்த்தம். அப்போ கவனித்து பார்ப்பதை நாம் எப்படி சொல்வோம் என்றால் look at. Look at.
அப்போ அவனை பார் என்பதை எப்படி சொல்வோம்? Look at him. Look at him. இதை பார். Look at this. அதை பார். Look at that. Look at that. அவளை பார். Look at her. Look at her. அப்போ ஒரு இடத்துல அவனை தேடி பார் என்று சொல்ல போகின்றோம். எப்படி சொல்லலாம்? Look for him. Look for him. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை தேடி பார். அப்படின்னா அவளை தேடி பார் எப்படி சொல்லலாம்? Look for her. Look for her. வேலை தேடு எப்படி சொல்லலாம்? Look for a job. Look for a job. ஒருவரை கவனித்துக் கொள் என்பதை எவ்வாறு சொல்லலாம்? Look after. Look after. அவளை கவனித்துக் கொள். Look after her. Look after her. அவர்களை கவனித்துக் கொள் எப்படி சொல்வோம்? Well done. Look after them. Look after them. என்னை அனுமதியுங்கள் எப்படி சொல்வோம்? Very good. Allow me. Allow me. அப்படின்னா அவளை அனுமதி எப்படி சொல்வோம்? Allow her. Allow her. அவர்களை அனுமதி. Allow them. Allow them. இப்போ அவனை அனுமதி என்பதை எவ்வாறு சொல்லலாம்? உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. Very good. தயாராக இருங்கள். Be ready. Be ready. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Be ready. உறுதியாக இருங்கள். Be steady. Be steady. அப்படின்னா தைரியமாக இரு எப்படி சொல்வோம்? Very good. Be courageous. Be courageous. எப்படி சொல்லலாம்? Well done. Be brave. Be brave. இப்போ உங்களுக்கான நேரம். எனக்காக அவளை அனுமதியுங்கள். நான் சாப்பிடுவேன் எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. விடைகள் சரியோ பிள்ளையோ, don't worry about that. வீடியோ பிடிச்சிருந்தா please like, share and subscribe. Thank you for watching.